கதை நேரம். இப்போ நம்ம ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதையில் அல்லி குள்ளி அப்படின்னு 2 சிறுமிகளை பற்றிய ஒரு கதை தான். இதில் அல்லின்றவ மிக நல்லவள், குள்ளின்றவ பேராசை பிடித்தவள். கெட்டவள் சொல்ல முடியாது, அவள் ஒரு பேராசை பிடித்தவள். இந்த அல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவங்க அம்மா சொல்படி கேட்டு மொட்டை மாடிக்கு போய் அந்த நெற்கதிர்கள் அல்லவா, கோதுமை காய வச்சிட்ருக்காங்க. காய வச்சுட்டு இவங்க பாட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து புத்தகத்தை படிச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு புறா அந்த கோதுமையை நிறைய சாப்பிட்டுடுச்சு. இது லேட்டாக பார்த்த அல்லிக்கு ஒரே அழுகாச்சு. அந்த புறாவை துரத்தி விடுறதுக்கும் மனசு இல்லை, இருந்தாலும் அம்மா தன்னை திட்டுவாங்கன்னு ஒரு பயத்தில் ஓன்னு அழுகிறா. இதை பார்த்த உடனே அந்த புறா அவள்கிட்ட ஏம்மா அழுகிறேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எங்கள் அம்மா இந்த கோதுமையை காய வச்சுட்டு வான்னு சொன்னாங்க, என்னையும் அதுக்கு தான் அனுப்பிச்சுட்டாங்க. நான் புத்தகம் படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் உன்னை கவனிக்காமல் விட்டுட்டேன். நீ இவ்வளோ சாப்பிட்டுட்ட, உன்னை துரத்தவும் மனசில்லை. இப்போ கோதுமை இவ்வளோ கம்மியாச்சுன்னு கேட்டால் நான் எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்றத நினச்சி தான் நான் வருந்தி அழுதுட்ருக்கேன்னு சொல்லும்போது, அந்த புறா சொல்லிச்சு, சரிம்மா நீ அழுகாத, நான் உன்னுடைய அதாவது கோதுமையை சாப்பிட்டது உண்மை தான். சரி, அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணு, என்னோடய வீடு பக்கத்தில் இருக்க ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் என்னோடய வீடு, நீ அங்கே வா, இதுக்கு பதிலாக நான் உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லிவிட்டு அது பறந்து போகுது. இப்போது இந்த குழந்தையானவ, அதாவது அல்லியானவ சரின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை நம்பி அதே மாதிரி போனால் அதே மாதிரி ஒரு மரம், அந்த மரத்தில் அந்த புறா மேலே உட்காந்துருந்தது. இவளை பார்த்தோன்னு அப்படியே பறந்து வந்துட்டு கரெக்டாக வந்துட்டேன். சரி, இப்போ நான் உனக்கு ஒரு பொருள் தரேன். ஆனால் அந்த பொருள் 3 பெட்டியில் இருக்கும். அந்த பெட்டியில் எந்த பெட்டி உனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பெட்டியில் இருக்கிற பொருள் உனக்கே சொந்தமாகிடும். ஆனால் அதை நீ எங்கே திறந்து பார்க்கக்கூடாது, வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் போட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு அல்லி என்ன அந்த பெட்டிகளை பார்க்கலாமான்னு கேட்கும்போது அந்த புறா காமிக்குது. அதில் ஒரு சிறிய பெட்டி இருக்குது, ஒரு நடுத்தரமான பெட்டி இருக்குது, இன்னொன்று பெரிய பெட்டி. இந்த மாதிரி 3 விதமான பெட்டி இருக்குது. இதை பார்த்தோன்னு அல்லி சொன்னால், இல்லைப்பா புறாவே, நீ எங்கள் வீட்டை நெல் சாப்பிட்டது உண்மை தான். சாரி, மன்னிக்க, திருப்பி நெல்லுன்னு சொல்கிறேன், அது கோதுமையை சாப்பிட்டது உண்மை தான். ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டியெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு சின்ன பெட்டி போதும், நீ சின்னது தான், கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பெட்டியை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போயிடுறா. வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மாட்ட நடந்ததெல்லாம் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அல்லியும் 2 பேரும் அந்த பெட்டி தந்து பார்த்தா உள்ள வைடூரியம் தங்கம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விலை மதிப்பான பொருட்கள்லாம் இருக்குது. இதை வச்சு அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, நல்லா பணக்காரராகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற குள்ளி, பக்கத்து வீட்டு குள்ளிக்கு எப்பட்றா இவங்க மட்டும் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்களே சொல்லிட்டு அல்லிகிட்டே போய் கேட்டுறான். அல்லி ரொம்ப நல்ல பிள்ளைன்றனால என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு குள்ளியும் பார்த்துட்டு, ஆஹா இதுதான் கதையான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்க கோதுமை எடுத்து போய் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் காய வைக்கிற மாதிரி காய வைக்கிறான். இந்த பக்கம் ஓரமாக இந்த புத்தகத்தை படிக்கிற மாதிரி ஒரு பாசாங்குனை பண்ணுறான். அப்போது அதே புறா அங்கே வந்தது. அதே புறா அந்த கோதுமையெல்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சம் நேரம் இவளே அதை அலோவ் பண்ணுறான். அலோவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓன்னு அழுகிறான். அதே இன்சிடெண்ட் மாதிரி நடக்குது. அதே புறா அங்கே வருது. அந்த குள்ளிகிட்ட கேட்குது, ஏம்மா அழுகிறேன்னு சொல்லுது. அவ்வளோ அதே மாதிரி இந்த அல்லி என்னென்ன பண்ணாலும் அதே மாதிரி சொல்லலாம். சொன்ன புறா சொல்லுது, சரி நீ அந்த மரத்திட்ட வான்னு சொல்லிவிட்டு இது பறந்து போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவன் சந்தோஷமாக போகிறான், குடுன்னு போகிறான். போயிட்டு அங்கே போனோன்னா அந்த புறா அதே மாதிரி கேட்குது, இதை மாதிரி சின்னது இருக்குது, நடுத்தரம் இருக்குது, பெருசு இருக்குது, உனக்கு எந்த பெட்டி வேணும்னு கேட்கும்போது இவ்வளோ தான் பேராசையாச்சு. டக்குனு என்ன சொல்லிட்டான், எனக்கு பெரிய பெட்டி கொடு, நீ நிறைய கோதுமை சாப்பிட்டுட்ட அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு பெரிய பெட்டி கொடுத்துட்றோம். இது கொடுக்கணும் ஓடி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் பெரிய பெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன், நம்ம அல்லியை விட பெரிய பணக்காரம் ஆயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள பெரிய ஒரு கருநாகம். அது என்ன பண்ணுது, அவங்க 2 பேர்த்தையும் கொத்திட்டு அப்படியே போயிடுது. அப்படியே குள்ளி அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது,
பேராசை பெருநஷ்டம். இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நன்றி.